இடத்துல பைபிள் ஸ்டடியில் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். நம்ம 46லேருந்து 45லேருந்து படிக்கலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 45லேருந்து படிக்கலாம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்துக்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளில் மூத்தவள் பேர் மோப், இளையவள் பேர் மீகால். சவுலுடைய மனைவியின் பெயர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாதிபதியின் பெயர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? சவுல். நமக்கு பைபிளை படிக்கும் போது 2 காரியம் தெளிவாக தெரியணும். யூதா ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறாங்க. அதுவும் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆபிரகாமின் சந்ததி 12 கோத்திரம். அதில் 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற தேசமாக இருக்கிறது. 2 கோத்திரம் யூதாவாக இருக்கிறது. புரியுதுங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ யூதாவில் ஒரு ராஜா இருப்பாங்க, இஸ்ரவேலில் ஒரு ராஜா இருப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புள்ஸ் எங்கே இருக்கிறாங்க? இஸ்ரவேலில் இருக்கிறாங்க. யூதான்றது என்னன்னா தாவீதுடைய ஜெனரேஷன்ஸ்லாம் இருக்கிறது யூதா கோத்திரம். அதனால் தேவன் பார்த்திங்கன்னா இந்த யூதா கோத்திரத்தில் ராஜாக்களை எழுப்பி இந்த யூதர்களை அரசாண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மொத்த தேசத்துக்கும் ஒரே ராஜா தான். சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் காலத்தில் தான் இந்த தேசம் 2ஆக மாறுகிறது. சாலமோனுடைய பையனுடைய காலத்தில் தான், ரெகோபெயாம் காலத்தில் தான் இஸ்ரவேல் 10 கோத்திரம் ஒரு நாடாகவும் யூதா 2 கோத்திரம் ஒரு நாடாகவும் மாறுகிறது. அது வரைக்கும் 12 கோத்திரத்துக்கும் ஒரே ராஜா தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாலமோன் காலம் வரைக்கும் 12 கோத்திரத்துக்கும் ஒரே ராஜா தான். சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம் காலத்தில் தான் 2 கோத்திரத்துக்கு ஒரு ராஜாவும் 10 கோத்திரத்துக்கு ஒரு ராஜாவுமாக தேசம் மாறினது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா ஒரே குழப்பமாக இருக்கும். இங்கேயும் யூதாவின் ராஜா வருது, இஸ்ரவேலின் ராஜா வருது, என்ன ஏதுன்ட்டு. சரி, ஓகே. போன வாரம் நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு யுத்தம் பண்ணினான், அடக்கினான். அது சொல்லி பார்த்தோம். ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்வது எதுக்கு தான்? யுத்தம் பண்ணுறதுக்கு தான். யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும், அது முக்கியம். சரி, இந்த வாரம் பார்த்திங்கன்னா 48வது வசனம் 1 சாமுவேலில், அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். முதல்ல இந்த வசனத்தில் பார்க்கும்போது சவுல் பலத்தான். சவுல் என்ன பண்ணானா? பலத்தான். பலத்தான்னா என்ன அர்த்தம்னா எல்லா விதத்திலையும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுறது, எல்லா விதத்திலையும் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறது. அல்லேலூயா. அதாவது சவுலுக்கு ஒரு ராஜ்யம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட சவுல் அந்த ராஜ்யத்தில் அந்த அரசாங்க காரியங்களில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கின்னு வராரு. எப்பவுமே தேவன் நம்மளை ஒரு காரியத்துக்கு தெரிந்து கொள்ளும் போது நம்ம அதில் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகின்னு தான் போவோம், வீக் ஆகின்னு போக மாட்டோம்.
தேவன் வந்து கவனிங்க, யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறாரோ, யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாரோ, அவங்க நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காக ஆவாங்களே ஒழிய வீக்காக மாட்டார்கள். அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் இப்போ உங்களெல்லாம் தெரிஞ்சுக்கினார்னா நீங்கள் எந்த விஷயத்துலையும் என்ன பண்ண மாட்டீங்கன்னா வீக் ஆக மாட்டீங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இருக்க 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 நீங்களும் ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்களுடைய ஜெனரேஷன் பிள்ளைகள் ஸ்ட்ராங் ஆவாங்க. அதுக்கு அடுத்து வர சந்ததி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்படியே பார்க்க 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 இந்த ஜெனரேஷன் ஃபுல்லாகவே எப்படி தான் வரும்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகின்னு தான் வருவீங்களே ஒழிய வீக் ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. நம்ம அதை நம்ம எப்பவுமே வந்து அந்த இப்படிப்பட்ட இதுதான் உண்மை. தேவனை பொறுத்தவரையிலே தேவன் வந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார்னா அவனை வந்து அழிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளவில்லை, ரட்சிக்கிறதற்கு தெரிந்து கொள்கிறார். தேவன் வந்து ஒரு மனுஷனை எதுக்கு தெரிந்து கொள்கிறார்? அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கு தான் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இந்த தேவன் வந்து ரட்சிக்கிறதுக்கு தான் நம்ம தெரிந்து கொள்கிறார்னா நம்மளை நாளுக்கு நாள் எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணுவார்னா விருத்தி அடைய பண்ணுவார், ஸ்ட்ராங் ஆக்குவார். அல்லேலூயா. சரி, அப்போது சவுல் பலத்தான். நம்ம எல்லா விஷயத்திலும் பலப்போம். பொருளாதாரத்தில் பலக்கணும். பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும்? நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். ஆண்டுடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் ரொம்ப ஏழையாலாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும். நான் பண ஆசைக்காக பேசலை. பலத்தான்னு சொன்னால் அதுவும் ஒரு காரியம்தான். இப்போ ஆண்டவர் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவை? பொருளாதாரம் தேவை, சுகம் தேவை, நீடித்த ஆயுள் தேவை, இல்லைங்களா? நல்ல வீடு தேவை, சமாதானம் தேவை, தேவனுடைய உறவு தேவை, தேவனுக்காக ஊழியம் செய்கிறது தேவை. தேவனுக்காக ஊழியம் செய்கிறதுல வரங்கள் வல்லமைகள் வெளிப்படணும். எல்லாமே தேவை தான். புரியுதுங்களா? வெறும் நம்ம வந்து ஏதோ ஒரு சைடில் மட்டும் போயிடக்கூடாது, எல்லாமே தேவை. அப்போ நம்ம பலக்கணும்னா நம்ம பலப்போம். எதில் பலப்போம் அப்படின்னா நம்ம வந்து சுகத்தில் பலப்போம். நம்முடைய சுகம் நாளுக்கு நாள் தேயாது, சுகம் விருத்தி அடையும். அதை நம்ம விசுவாசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து அதை தான் பாருங்கள், சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எதிராக வரும்பொழுது அது எதுக்கு எதிராக வருதுன்னா நம்ம விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு தான் வருது, நம்ம விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு தான் வருது. ஆனால் நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஆண்டவர் பெரிய நல்ல பைபிள் கொடுத்துக்கிறார். ஆண்டவர் வார்த்தைகள் இருக்குது. அதை எப்போ வேணாலும் வாசிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வாசிக்கலாம். இல்லை, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா வாசித்து நல்லா என்ன பண்ணலாம்னா பலன் அடையலாம், நல்ல விசுவாசத்தில் பலப்படலாம், விசுவாசத்தில் உறுதியாகலாம். அப்படி உறுதியாகி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா பேசணும். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? வியாதி இல்லாமல் இருக்கும், என் சரீரத்தில் வியாதி இருக்காது. அது பர்டிகுலராக வந்து உங்கள் சரீரத்தில் எங்கே வியாதி இருக்குதோ அந்த ஆர்கன் மேலே இயேசுவின் நாமத்தில் பேச கற்றுக்கங்க. அது ரொம்ப முக்கியம். மூச்சு வாங்குது பாஸ்டர் அப்படின்னா, மூச்சு வாங்குறது அது நுரையீரல் பிரச்சனை. எப்பவுமே வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள், தப்பு கிடையாது. டாக்டரை பார்க்குறது தப்பு கிடையாது. ஏன் பார்க்குறது தப்பு கிடையாதுன்னா, நீங்கள் போய் டாக்டரை பார்த்தா தான் டாக்டர் வந்து இந்த பிரச்சனைக்கு எந்த அவயவத்தில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஸ்கேன் எடுத்து சொல்லுவார். அவர் சொல்லட்டும், அவர் சொல்கிறது உண்மை, பொய் கிடையாது. அவர் சொல்கிறது உண்மை தான். அவர் ஸ்கேன் எடுத்தது உண்மை தான், ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்கிறது உண்மை தான். ஆனால் அந்த உண்மையை மாற்ற தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உலகத்தில் மருந்து மாற்றுதோ மாற்றலையோ தெரியாது எனக்கு. மருந்துகள் மாற்றலாம், ஒரு வேலை செய்யாமல் போகலாம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நல்ல மருந்து தான் கொடுத்தோம், ஆனால் இவருடைய உடம்பு என்ன பண்ணலாத ஒத்துக்கலை, இவருடைய உடம்புக்கு ஒத்துக்கலை, உடம்பு ஏற்றுக்கலை, ஒர்க் ஆகலைன்றவாங்க. ஆனால் வந்து எந்த மருந்து ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை எல்லா மனுஷருக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ வந்து தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் வேலை செய்யும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? எங்கே போய் டாக்டர் கிட்ட போகலாம், அவங்க செக் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கட்டும், எடுத்து சொல்லட்டும், ஒன்றும் பயப்படாதீங்க. எடுத்து சொன்ன பிறகு அந்த ரிப்போர்ட்டில் எந்த இடத்துல என்ன ஃபால்ட்டு சொல்லிக்கிறாங்களோ அதை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய நுரையீரலில் இருக்கிற இந்த பலவீனம் நான் பார்த்து பேசுகிறேன், இந்த பலவீனத்துக்கு என் நுரையீரலில் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இந்த பலவீனத்துக்கு என் நுரையீரலில் வல்லமை இல்லை என்று சொல்லுகிறேன். அது எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என் நுரையீரலை விட்டு நீங்கும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்?
சுகத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுகத்தை என் நுரையீரல்களிலே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நுரையீரல் பலன் அடையட்டும் என்று சொல்கிறேன், நுரையீரல் சுகம் அடையட்டும் சொல்கிறேன்ட்டு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஒரு நாள் சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், ஒரு வாரம் சொல்லுவோம், விட்டுடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற இன்னும் பெரிய தப்பு என்னென்னா, வலிக்கும் போது சொல்லுவோம், வலி நின்ன போது அதை விட்டுடுவோம். இது அப்படி கிடையாது. இது என்னென்னா, டெய்லி சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோமா சாப்பிட்லீங்களா, அதுபோல் இது வசனத்தை டெய்லி பேசணும். உங்கள் சரீரம், உங்கள் சரீர அவயவங்கள் அது நீங்கள் பேச பேச அது பலன் அடைஞ்சிக்கினே இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்போ நுரையீரலில் பிரச்சனைனா பேசணும், கிட்னியில் பிரச்சனைனா பேசணும், கர்ப்பப்பையில் பிரச்சனைனா பேசணும், எலும்புகளில் பிரச்சனைனா பேசணும், நரம்புகளில் பிரச்சனைனா பேசணும், கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, காதில் பிரச்சனை. நீங்கள் வசனத்தை பேச 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 நான் சொல்கிறேன், எங்கேயுமே கிடைக்காத சுகம்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். நான் என் லைஃப்பில் நடந்தது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 2000 ஏஞ்சல் பிறந்தான். அப்போது ஏஞ்சலுக்கு ஒரு 2 வயசு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆமாம், 1.5 வயசு 2 வயசு அந்த வயசு தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வண்டி நிறுத்துகிறேன், சேட்பேட்டில் தான், என் மாமியார் வீட்டாண்ட வண்டி நிறுத்தினேன். கீழே ஏஞ்சல் விளையாடின்னு இருந்தான். ஏஞ்சல் அப்பான்னு வந்தவொடனே நான் என்ன பண்ணேன், வண்டியை நிறுத்திட்டு ஏஞ்சலை தூக்கி முன்னாடி உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி குனிஞ்சி ஏஞ்சலை 2 கை ஷோல்டரில் கை கொடுத்து இப்படி பிடிச்சேன். தூக்க தான் போகிறேன், அவள் தான் தூக்க முடியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு பின்னாடியிலேருந்து ஒரு பயங்கரமான வலி ஏற்பட்டு அப்படியே மூளை வரைக்கும் போய் ஜிவ்வுன்னு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி அடிச்சுதுங்க. பளிச்சுன்னு அடிச்சுது, செம்மையாக அடிச்சுது. அந்த செகண்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு கேர் ஆச்சு, ஒரு ஆச்சு. ஏஞ்சலை தூக்க முடியல, ஏஞ்சலை விடவும் முடியல. ஒரு தரையிலேருந்து ஒரு 1.5 அடி 1 அடி தான் தூக்கிட்டேன். ஏஞ்சலையும் விட முடியல, தூக்கவும் முடியல, வண்டியிலேருந்து திரும்பவும் முடியல. அப்புறம் ஏஞ்சலை வாங்கிட்டாங்க. என்னால் வண்டியிலேருந்து இறங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வேதனைப்பட்டு வண்டியிலேருந்து இறங்கி என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அங்கேருந்து ஒரு ஆட்டோ வர வச்சு அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது போல் பின்னாடி உங்களுடைய முதுகு தண்டு எலும்புக்கு கீழே ஸ்பைனல் கார்டுன்னு வரும். ஸ்பைனல் கார்டுக்கு 2 இது வருது, அது பக்கத்தில் எதுவும் சொன்னாங்க, வருதுங்க, அதெல்லாம் தேஞ்சிச்சு, பல்ஜாயிடுச்சு. அதனால் உங்களுக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இது சீக்கிரத்துலலாம் குணமாகாது. இதெல்லாம் என்ன ஆகாது, சீக்கிரத்தில் சரியாகாது. நீங்கள் மாத்திரை சாப்பிட்லாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் பைக்கெல்லாம் ஓட்டக்கூடாது, பஸ்ஸில் போகலாம் வரலாம், அது கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி குனிஞ்செலாம் வேலை செய்யக்கூடாது, குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, இப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி தெரிஞ்ச மாதிரி அன்றைக்கி சத்தியங்கள் தெரியாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள், இப்போலாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, எனக்கு இது தெரியாது. என்னை பொறுத்தவரை நான் போய் அப்போல்லாம் எப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறது தான் என் வேலை. ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதனால் ஆச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களை அறிக்கை இடுறது, தப்பு பண்ணதெல்லாம் யோசித்து அறிக்கை பண்ணுறது, இப்படிலாம் செஞ்சு இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா இது சரியாயிடும் அப்படின்னா நான் நினச்சிக்கின்னு நான் அப்படி போனேன். ஆனால் வியாதி சரியாகணும்னா நீங்கள் பாவங்களை மட்டும் அறிக்கை செய்து விடுறதுனால வியாதி சுகமாகாதுங்க. சில நேரத்தில் வசனத்தை கொண்டு அதை சரிப்படுத்த வேண்டும். நம்ம தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளை சரி பண்ணிட்டா இது சரியாயிடும்னு யோசிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் அது மாதிரி தங்களை சரி பண்ணியும் வியாதி சரியாகலை. நிறைய பேர் வாழ்க்கையில் தங்களை சரி பண்ணிப்பாங்க, தங்களுடைய தப்பை ஒத்துப்பாங்க, தங்களுடைய குற்றத்தை ஒத்துப்பாங்க, தங்களுடைய பாவத்தை ஒத்துப்பாங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் அந்த வியாதி அவங்கள விட்டு நீங்காது. அப்போ அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, அது மாதிரி ஆயிடுச்சுன்னா கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வெக்ஸ் ஆகிடுவாங்க, தளர்ந்து போயிடுவாங்க. என்னடா நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணோம், மன்னிப்பு கேட்டோம், மனஸ்தாபப்பட்டோம், எல்லாமே பண்ணோம், ஆனாலும் நம்மளுக்கு இது சரியாகலையே இந்த பலவீனம். அப்போது இந்த ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இல்லை, இந்த ஆண்டவர் நம்ம மேலே தயவாக இல்லை, இந்த ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இல்லை அப்படின்ற மாதிரி தவறான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் அதுக்கு தான் பாருங்கள், சத்தியம் ரொம்ப முக்கியம். நானும் அப்போ அப்படிலாம் இருந்ததுனால நானும் ஆண்டுவிட்டா ஜபம்லாம் பண்ணுறேன், ஆண்டவர் இதெல்லாம் போகணும்லாம் சொல்கிறேன். ஆனால் வலி போகிற மாதிரி இல்லை.
ரொம்ப கஷ்டம். அப்புறம் அங்கே போய் எக்ஸ்ரே பண்ணாங்க. அப்புறம் வந்து பிசியோதெரப்பி ஹீட்லாம் வச்சாங்க. என்னென்னமோ பண்ணாங்கங்க. பண்ணி அனுப்புனாங்க. கொஞ்சம் அப்படியே சுமாராக இருந்தது. ஆனாலும் டக்குன்னு குனிய முடியாது, செய்ய முடியாது. நைட்டில் தூங்கும்போது பிடிச்சிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தூங்கும்போது திரும்பும்போது நைட்டில் தூக்கத்தில் திரும்புறோம் பார்த்தீங்களா, அப்போ பிடிச்சிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை ஒரு மீட்டிங் ஒன்று ஒருத்தர் வந்து ஒரு 3 நாள் மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் என்னென்னா, அவர் வந்து சுகத்துக்காக பேசியிருந்தார். சரீர சுகத்துக்காக பேசினார். அப்போ சரீர சுகத்துக்காக பேசும்போது அவர் வந்து ரொம்ப இது பண்ணலங்க. எல்லாம் நார்மலாக உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு என்ன சொன்னார்னா, உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்தையும் என்ன பண்ணலாம், இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இயேசுவின் நாமத்தில் உண்டான சுகத்தை பேசலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு சரீர அவயவங்களாம் சொல்லி 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 அதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அதை இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் தழும்புகளால் உண்டான சுகத்தை பேசுகிறேன்னு சொல்லி 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 பேசினார் பாருங்க. எனக்கு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்களை பேச 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 எனக்கு பேக் பெயின் சரியாயிடுச்சு. பேக் பெயின் சரியாயிடுச்சுங்க. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. பேக் பெயின் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அது எவ்வளோ நாள் இருந்தது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது சரியாயிடுச்சு. ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 2000 அவங்க வண்டி ஓட்ட கூட சொன்னாங்க. 2000 இந்த 2024 இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டின்னு தான் இருக்கிறேங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா வண்டிலாம் நிறைய ஓட்டுவேன். நான் வண்டி ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்லாம் ஓட்டுவேன். சும்மா சாதாரணமாக நான் வண்டி எடுத்தாலும் 50 கிலோமீட்டர் போயிட்டு வரும். சாதாரணமாக எடுத்தாலும் சும்மா அப்படி போயிட்டு வந்தாலும் 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடும். அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஆனால் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறேன். பலவீனம் வரல. என்னன்னா கவனிங்க, நம்ம சரீரத்தில் எந்த இடத்துல என்ன ஃபால்ட்டு அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை நீங்கள் பேச வேண்டும், இன்புட் பண்ணணும். அல்லேலூயா. வீட்டில் 4 குழா இருக்குது. ஒரு குழாவில் தண்ணி வரல. பிளம்பர் வந்தால் என்ன பண்ணுறாரு, எந்த குழாவில் தண்ணி வரலையோ அந்த குழாவுடைய லைனை தான் என்ன பண்ணுவார், செக் பண்ணுவார். பக்கத்து குழா லைனை செக் பண்ண மாட்டார். எந்த குழாவில் தண்ணி வரலையோ அந்த குழா லைன் எங்கே போகுதுன்னு பார்த்து அதை செக் பண்ணி அதை சரி பண்ணி விட்டானா என்ன பண்ணுறோம், தண்ணி வந்துடும். அது போல தாங்க, நம்மளுக்கு எந்த அவயவத்தில் சுகம் தேவையோ அந்த அவயவத்தை ஒவ்வொரு நாளும் பேசுங்க இயேசுவின் நாமத்தில். குடல்களில் பலவீனம் இருந்தால், குடல்கள் அல்சர் இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்சர் இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே என் குடல்களில் இருக்கிற எல்லா புண்ணு ரணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகமானேன்னு சொல்கிறேன். என் குடல்கள் இயேசுவின் காயங்களால் அவருடைய தழும்புகளால் குணமாகி விட்டது. என் குடல்களில் பலவீனம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அப்படின்னு பேசுங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கும், அப்படி பேசணும். கிட்னி ப்ராப்ளம் தான் கிட்னி மேலே பேசணும். மூச்சு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மூச்சு வாங்குங்க அப்படின்னு வாங்க. ஆஸ்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆண்டுடைய வார்த்தை சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் லங்ஸ் மேலே, நுரையீரல் மேலே இயேசுவின் காயங்கள் அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்தை என் நுரையீரல் மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன், என் நுரையீரல் மேலே பேசுகிறேன், சுதந்திரிக்கிற நுரையீரலில் பலவீனத்தை போ என்று சொல்லுகிறேன் சொல்லி பாருங்க, ஈஸியாக சுகமாயிடும். ஆண்டவருக்குள்ளே வந்து இருக்கிறோங்க, நம்ம பலப்படலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்து சுகத்தில் என்ன பண்ணலாம், நாளுக்கு நாள் பலப்படலாம். நம்ம நல்ல சுகத்தின் மேலே சுகம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகுலாம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பலவீனமே ஒரு பொருட்டாவே இல்லாமல் போயிட்டு இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ அது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. காரணம் என்ன, வசனத்தை நீங்கள் நல்லா பேசணும். அது மேலே அதே போல தான் சுகத்தை பேசணும். பொருளாதாரத்தையும் பேசணும், விதையும் விதைக்கணும். அதுவும் முக்கியம். பொருளாதாரத்துக்கு ரெண்டும் முக்கியம். பொருளாதாரத்துக்கு விதைக்கணும், தண்ணீரும் பாய்ச்சணும். விதைக்காம தண்ணி மட்டும் ஊற்றிருந்தா வளராது. நம்ம ஆட்கள் அதில் அப்படி பண்ணிடுறாங்க. சில பேர் விதைக்கிறதுக்கு மனசே இல்லை, ஆனால் டெய்லி தண்ணி ஊற்றுறாங்க. நிலத்தில் விதைக்காமல் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் என்ன வளரும், ஒன்றும் வளராது. அதுபோல் தான் நீங்கள் கவனிங்க, பணத்தை விதைக்காமல் பணத்தை அறுவடை செய்ய முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்துக்கு பதில் ஜெபத்தை விதைக்கிறாங்க. பணத்துக்கு பதில் எதை விதைக்கிறாங்க, ஜெபத்தை விதைக்கிறாங்க. விதைச்சிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், அத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிறேன், அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் வந்துடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். உங்கள் எல்லை, உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி போவே போவாது. வரும். அது வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. அதனால நமக்கு தரித்திரம் கிடையாது, ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும். அது ஒரு லெவல் வரைக்கும் தான் வேலை செய்யும். ஆனால் அதுக்கு மேலே பெரிய லெவலில் போக முடியாது. பொருளாதாரத்தில் நல்லா பலப்படணும், நாளுக்கு நாள் பலப்படணும், விருத்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, விதைக்கிறதுல கரெக்டாக விதைக்கணும், எக்ஸ்ட்ராவும் விதைக்க கற்றுக்கணும். விதைக்கிறது நான் பார்த்த வரைக்கும் பெரிய பிரச்சனை, நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற பிரச்சனை, பிசாசு கெடுக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த விதைக்கிற விஷயத்தில் ரொம்ப கெடுப்பான். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன், சில ஆட்கள் ஒரு 2 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. 2 லட்சம் சம்பளம் வாங்கினா அவங்க எவ்வளோ கொடுக்கணும் மாதம்? 20,000 ரூபாய் தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுவானா, அவன் 20,000 ரூபாய் தசமபாகம் கொடுக்க மாட்டான். ஆனால் அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, அவனே 4 அனாதை இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அனாதை இல்லத்தில் முதியோர்களுக்கு சாப்பாடு போட்டேன், அனாதை பசங்களுக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்துடுவான். அப்போது பிசாசு பாருங்க எப்படி கெடுக்கிறான். ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வந்த உடனே 2 லட்சம் சம்பளம் வருது, 20,000 ரூபாய் தசமபாகத்தை ஏன் சபைக்கு கொடுக்குற, நீ அதை கொடுக்க வேணாம், நீ இப்படி பண்ணிக்கோ. நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து கீழே போயிடுவாங்க. ஏன் கீழே போயிட்டாங்கன்னா, அவங்க வந்து கர்த்தர் கொடுத்த விதையை, வசனம் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குற தேவன். விதையை எதுக்கு கொடுக்குறாருன்னா, நம்ம விதைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. எங்கே விதைக்கணும்? நம்ம எங்கே சாப்பிட்றோமோ அந்த ஹோட்டலில் தான் பில்லை கட்டணும். எந்த ஹோட்டலில் சாப்பிட்றோமோ அந்த ஹோட்டலில் தான் பில்லை கட்டணும். நீ சாப்பிடாத ஹோட்டலெல்லாம் போய் பில்லை கட்டினீன்னா அந்த ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்காது. பில்லு கட்டாத ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது. நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, அவங்களுக்கு வர்ற தசமபாகம், கொடுக்க வேண்டிய தசமபாகத்துக்கு கொடுக்க பிசாசு என்ன பண்ணாலும் அந்த கொடுக்கறதுக்கு மனசு வராதபடி கெடுத்து விட்டுறான். கொடுக்கக்கூடாத படிக்க, ஐயோ 10,000 ரூபாய் கொடுக்குறோமா, 20,000 ரூபாய் கொடுக்குறோமா, 30,000 கொடுக்குறோமா, நம்ம குடும்பமாக சேர்ந்து எவ்வளோ கொடுக்குறோம், 50,000 ரூபாய் கொடுக்குறோமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, குடும்பமாக சேர்ந்து ஒரு ஊழியம் அவங்களே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு இந்த தசமபாகத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த சபையில் கொடுக்கணும், நம்ம ஒரு ஊழியமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், கிராம ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதமான இவங்களே வேன் அரேஞ்ச் பண்ணுவாங்க, வர்றவங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க, அங்கே போகிற இடத்துல சாப்பாடு குப்பாடு வழி செலவு எல்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாம் பார்த்துப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிக்கின்னு இவங்க வெளி உலகத்துக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா, ரொம்ப பெருமையாக அது ஒரு பெயர் புகழ் பெருமை உண்டாக்கும். வெளி உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மாதம் மாதம் இத்தனை பேரை கொண்டு போய் கிராம ஊழியம் செய்கிறோம், எல்லா செலவும் நான் தான் பார்த்துக்கிறேன். நீ என்ன தசமபாகத்தை போட்டுட்டு 50,000 ரூபாய் தசமபாகம் போட்டுட்டு நீ செஞ்சால் உன்னை பாராட்டலாம். உனக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்த மனசு இல்லாததுனால, விதைக்க மனது இல்லாததுனால அந்த விதையை எடுத்து போய் நீ என்ன பண்ணுற, மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெருமை தேடுற. நான் சொல்கிறேன், இது மாதிரியுடைய ஆளுகளுடைய ஊழியங்கள் வளராது. அப்படிப்பட்ட ஊழியங்களில் பலன் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு போகிறவங்க வரவங்களாம் ரொம்ப அவங்களும் கஷ்டம்தான். சுழலில் சிக்கினாங்கன்னா அந்த சுழல் காற்று எதெல்லாம் உள்ளே சுற்றுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணும், சேர்த்து சுற்றி அடிச்சுன்னே இருக்கும். அதுபோல் தான் மக்கள்கள் செய்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தசமபாகம் கொடுத்துக்கு பயந்துக்கின்னா விருப்பம் இல்லாமல் சபையை தொடங்கிடுவாங்க. வீட்டில் ஒரு சர்ச்சு தொடங்கிட்டோம். நாங்கள் ஏன் தொடங்கிட்டோம், எங்களுக்கு மாதமானா 1 லட்சம் நாங்கள் தசமபாகம் கொடுக்குறோம், அந்த 1 லட்சத்தை எதுக்கு நம்ம சபைக்கு கொடுக்கணும், அதனால் நாங்களே என்ன பண்ணிடுறோம், ஒரு சபையை தொடங்கி நாங்களே நடத்துகிறோம். நான் சொல்கிறேன், இதெல்லாமே வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்ம பலப்படுறத கெடுக்கிற காரியங்கள். நம்ம சபையில் யாரும் அப்படி இல்லை. ஆனால் வந்து பிசாசு இப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா திசை திருப்பி விட்றான். நிறைய மக்களுங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஊழியம் செய்கிறோம் அந்த ஊழியம் செய்கிறோம் அப்படின்லாம் சில ஆளுங்க இருப்பாங்க. இவர் தாங்க இந்த ஊழியத்தை தாங்குறாரு, இவர் தாங்க இந்த ஊழியத்தை செய்கிறாரு, இவர் தாங்க இப்படி பண்ணுறாரு. ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னா, அவர் சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா, நல்லா உள்ளே போய் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ இன்கம் வருது, அதை தசமபாகம் கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை வந்து அவங்களுக்கு என்னென்னா கொடுக்கலன்னா குற்ற மனசாட்சி வந்துடும். அதனால் அவங்க மனசை ஏமாற்றிக்கிறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு சுய திருப்திக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எதையாவது செஞ்சுட்டு அந்த தசமபாகத்தை அதில் பயன்படுத்திட்டு நாங்கள் கர்த்தருக்கு செஞ்சோம் அப்படின்றாங்க.
இப்படி போகும்போது அதில் வந்து பெரிய ஆசீர்வாதம் வராது. அது என்ன ஆகும்னா, அவங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வருமானங்கள் குறையும், நஷ்டங்கள் வரும். ஒருவேளை பிஸ்னஸ் இருந்ததுன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆகும். வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலை செய்யாதபடிக்கு இவங்களுக்கு பலவிதமான பலவீனங்கள் அது இதுன்னு வந்து எல்லாம் அடிபட்டு போகும். பொருளாதாரமும் பணமும் நமக்கு சுகத்துக்கு பணம் தாங்க. அதாவது பணம் விதைக்கிறதும் நம்ம வாழ்க்கைக்கு சுகம் ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் கனெக்டடாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு பணம் போகுதுன்னா எப்படி போவோம்? ஒன்று பிஸ்னஸ் லாஸ் ஆகணும், இல்லைன்னா எதனா பெரிய வியாதி வரணும். தீராத வியாதி வந்தால் என்ன பண்ணோம்? அந்த பணம்லாம் போகும். அப்போ பாருங்கள், சில நேரத்தில் அப்படி கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஆகும். எப்பவுமே பாருங்கள் கர்த்தர் வந்து நம்மகிட்ட தசமபாகம் கர்த்தர் தான் கேட்குறாரு. நல்லா கவனிங்க, தசமபாகம் யார் கேட்குறாரு? கர்த்தர் தான் கேட்டார். இதை வந்து எந்த பாஸ்டர்களும் கேட்கல. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பாஸ்டருங்க ஏமாத்துறாங்க, நம்ம துட்டெல்லாம் வாங்கி ஏமாத்துறாங்கன்ட்டு. இல்லவே இல்லை. அப்படி நினச்சிங்கன்னா அது ஃபஸ்ட்டு அது வந்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்து பிசாசு கொடுக்குறது தான். பிசாசு ஏன் கொடுக்குறான்னா, உங்களை கெடுக்க பார்க்குறான். நீங்கள் விதைக்காத படிக்கு கொடுக்காத படிக்கு உங்களை கெடுத்து விட்டுட்டு அவன் வந்து அதில் சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பைபிள் வசனம் சொல்லுது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இது உங்களுக்கு எவ்வளோ தெரியுது இல்லையா? அவனுக்கு தெரியும். அதை அதை உங்களை வந்து அந்த விஷயத்தில் ஒரு மனுஷனை லாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பணம் விஷயத்தில் ஒரு ஆள் லாக் ஆகிட்டா அந்த ஆள் ஒழுங்காக ஜபிக்க மாட்டார். பணம் விஷயத்தில் ஒரு ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்கிறதுக்கு பணம் இல்லை, குழம்பு செய்கிறதுக்கு பணம் இல்லை, வாடகை கட்ட பணம் இல்லை, கரண்ட்டு பில்லு கட்ட பணம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. அது மாதிரி ஒரு ஆள் சபைக்கு உற்சாகமாக வந்து ஆண்டுடைய வார்த்தையை உற்சாகமாக கேட்பான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன். அவரால் சபைக்கும் வர முடியாது, வசனங்களையும் கேட்க முடியாது, தனிப்பட்ட ஜபமும் செய்ய முடியாது, தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய உறவுலையும் நல்லா இருக்க முடியாது. புரியுதுங்களா? எதுலேயும் அந்த ஆள் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணலன்னா விதைக்கலை. ஆனால் அவர் ஒரு வேளை காலைல 4 மணிக்கு ஜெபிக்கலாம், 3 மணிக்கு ஜெபிக்கலாம், 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கலாம், ஒரு நாளைக்கு தானியல் மாதிரி 3 வேளை ஜெபிக்கலாம், தாவீது மாதிரி 7 முறை துதிக்கலாம். இவர் இப்போ என்ன கரெக்டாக அஜெண்டா போட்டு பண்ணலாம். ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை விதைக்காமல் தண்ணி மட்டும் ஊற்றுற மாதிரி. விதைச்சிட்டு தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும்? அந்த நிலம் ஓஹோன்னு விளைஞ்சிரும். நீ இங்கே விதைக்காமல் தண்ணி ஊற்றினே இருந்தால் என்ன வளரும்? ஒன்றும் வளராது. அது போல தான் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிசாசுடைய தந்திரம், பெரிய தந்திரம் என்னென்னா, நீ கொடுக்காத. ஒன்று எப்படி கெடுக்கிறான்? நீ ஏன் பாவம், நீ ஏன் கஷ்டப்படுற, இதை ஆண்டவர் இதை வச்சு என்ன பண்ண போகிறார்? பட விடு, உன் கஷ்டம் ஆண்டவர் தெரியும். நீ கொடுக்கலாம், ஆண்டவர்னா தப்பாக நினச்சிக்க மாட்டார். பைபிளில் பாருங்கள், ஒரு காசுக்கு சமமான 2 காசை போட்டா அந்த ஏழை விதவை. ஆனால் ஆண்டவர் வந்து அதை பார்த்தாருங்களா பார்க்கலீங்களா? பார்த்தாரு. பார்த்து முடிச்ச ஆண்டவர் அந்த லேடியை கூப்பிட்டு, அம்மா இருக்குதெல்லாம் போட்டுட்டேன், இந்த என்கிட்ட ஒரு 2 ரூபா இருக்குது, இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரா? ஏசுனார்கிட்ட பணம் இல்லையா? ஏசுனார்கிட்ட பணம் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. ஏன்னா அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு. ஏசுனார்கிட்ட அக்கௌண்டன்ட் இருந்தார். உங்களுக்கு அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்களா? உங்களுக்கு அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்களா? அக்கௌண்டன்ட்னா என்ன தெரியுங்களா? உங்ககிட்ட நிறைய பணம் வரணும், அதை எண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால் அதை எண்ணி கணக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அவர் தான் அக்கௌண்டன்ட்டு. ஏசுனாருக்கு அக்கௌண்டன்ட் இருந்தாருங்க. அப்போ அவர் கூப்பிட்டு என்ன பண்ணிடலாம்? அக்கௌண்டண்ட்டை கூப்பிட்டப்பா ஒரு வவுச்சர் போட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா இந்த அம்மாக்கு, இருந்ததெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுக்கல. ஆனால் அந்த 2 காசை பெருமையாக பேசினார். ஏன்னா அவருக்கு தெரியும், எப்படி கொடுக்கணுமோ நான் அப்படி கொடுப்பேன், எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் கொடுப்பேன், எவ்வளவாய் கொடுக்கணுமோ அவ்வளவாய் கொடுப்பேன். அவருக்கு தெரியும், அவர் ஒருத்தருக்கும் கணக்காரன் கிடையாது. அப்போ நம்ம என்ன நினச்சிடறோம்னா, பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னென்னா, நம்மளை பொருளாதாரத்தில் வீக் ஆக்குறது தான் அவனுடைய பெரிய தந்திரங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் வீக் ஆகினே போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயத்தில் சோர்ந்து போயிடுவீங்க. சபைக்கு வரதில்ல, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறதில்ல, மற்றவங்ககிட்ட பேசுறதுல கூட சோர்ந்து போயிடுவீங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது அவன் நல்லா சட்டு துணி போட்டுன்னு இருப்பான், நல்ல ஃபேன் ஷர்ட் போட்டுருப்பான், நல்லா புடவை இருப்பான். உங்களுக்கு அதுவே வந்து என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிடும். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம இப்படியே இருக்கிறோம், சரி நம்ம யாருக்கும் தெரியாமல் வருவோம், யாருக்கும் தெரியாமல் போயிடுவோம். நான் சொல்கிறேன், நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேங்க, ஊழியம் செய்கிறாங்க, ஊழியெல்லாம் செய்வாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்கங்க.
ஊழியம் கூட செய்வாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கிற ஆட்களை நான் அவங்க செய்கிற ஊழியத்தை குறை சொல்ல, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க செஞ்ச ஊழியத்துக்கு ஏற்ற பலன் பரலோகத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, கடனில் இருப்பாங்க, நஷ்டத்தில் இருப்பாங்க, நல்ல வேலை கிடைக்காது, வருமானம் கிடைக்காது. புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீ உன் தசம பாகத்தை எல்லாம் என் ஆலயத்தில் கொண்டு வா, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஏங்க ஆண்டவர் அப்படி சொல்லணும்? ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம்? இப்படி சொல்லியிருக்கலாம், நீ கொடுக்கலன்னா உனக்கு இது வரும் அது வரும். அதில் சொன்னார், ஆனால் அதையும் சொன்னார், நீ கொடுக்காதனால தான் உனக்கு நஷ்டங்கள் வருது, எல்லாமே சொன்னார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொன்னார், ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறார்னா, நீ கொடுத்து பாரு, என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, நீ கொடுத்தேன்னு என்ன பண்ணி பாரு, சோதிச்சே பாரு. ஆனால் பைபிளில் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆனால் இந்த இடத்துல அவரே சொல்கிறாரு, நீ டெஸ்ட் பண்ணு, கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாரு. நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், நான் சொல்லட்டுங்களா? ஒரு சபை நல்லா இருக்கணும்னா முதலாவது அந்த சபை பாஸ்டர் தசமாகவும் கரெக்டாக கொடுக்கணும். நிறைய சர்ச்சு இன்றைக்கி நல்லா இல்லை, நிறைய சர்ச்சில் இருக்கிற மக்கள் நல்லா இல்லாததுக்கு ஒரு பண விஷயத்தில் நல்லா இல்லாததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நிறைய பாஸ்டருங்க அவங்க சர்ச்சில் வர்ற காணிக்கையில் அவங்க வர தசம பாகத்தில் அவங்க கரெக்டாக தசம பாகம் கொடுப்பது கிடையாது. அதனால்தான் அவர் நல்ல ஜெப வீரராக இருப்பார், அவர் ஜெபம் பண்ணால் பேய் ஓடும், சுகம் கிடைக்கும், அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆனால் மக்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் ஏழையாக இருப்பாங்க. ஏன் ஏழையாக இருக்கிற மக்கள் அப்படின்னா, அவர்கிட்ட அவ்வளோ வல்லமை இருக்குது, வரங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் ஏன் ஏழையாக இருக்கிறான்னா, அவர் விதைக்கிறது கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு சர்ச்சு பாஸ்டர் அவர் வருதில் அவர் கரெக்டாக விதைச்சாதான் நான் சொல்கிறேன், மக்களுக்கு அந்த சபையில் வர மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் அளவு பெருகும். நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வர ஆசீர்வாதம், குடும்பத்தில் வர வருமானத்தின் அளவு பெருகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய வருமானத்தின் அளவு பெருகும். ஆனால் ஒரு மொத்த சபைக்கு ஒரு முன்னுதாரணமாக பாஸ்டருங்க விதைக்கணும். ஆனால் பாஸ்டருங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விசுவாசிங்க கூட கரெக்டாக விதைப்பாங்க, பாஸ்டருங்க விதைக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் நிறைய பாஸ்டர்கிட்ட பேசுனேன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், உங்களுக்கு உங்கள் சர்ச்சில் என்ன வருமானம் வருதோ அதில் 10ல் ஒரு பங்கை நீங்கள் ஒரு நல்ல இடத்துல விதைக்கணும். எந்த இடம் ஆசீர்வாதமான இடமோ ஆசீர்வாதமான நிலத்தில் விதைச்சா தான் வளருங்க. எடுத்துன்னு போயிட்டு வறண்ட நிலத்தில் விதைச்சா என்ன பண்ணாது, வளராது. அதுதான் நான் சொல்லுவேன் பாருங்கள், இந்த பக்கம் நல்லா பசுமையாக வளர்கிற பூமி, இந்த பக்கம் ஒரு புல்லு கூட முளைக்காத பூமி. உங்ககிட்ட தேக்கு மரம் விதைகளை கொடுத்து, ஒரு 100 தேக்கு மரம் விதையை கொடுத்து, இதை விதைங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க வளர வளர அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எங்கே எடுத்துன்னு போய் விதைப்பீங்க? யாருன்னா, ஐயோ இந்த இடம் காஞ்சி இருக்குது, பரதவமாக இருக்குது, இங்கே ஒரு மரம் கூட இல்லை, ஒரு புல்லு கூட இல்லை, இங்கே விதைக்கிறோன்னு விதைப்போமா? விதைக்க மாட்டோம். எங்கே நல்லா வளருதோ பசுமையாக இருக்குதோ அங்கே தானே விதைப்போம். ஆனால் பாருங்கள், இந்த கொடுக்குற விஷயத்தில் மட்டும் பாருங்களேன், எங்கே எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க தெரியுங்களா? அந்த பாஸ்டர் பாவம், அவர் செப்பல் இல்லாமல் இருக்கிறாரு, அந்த பாஸ்டர் பாவம், அந்த ஊழியக்கார் பாவம், அவர் வெறும் ஜிப்பாவிலே இருக்கிறாரு, அந்த ஊழியக்கார் பாவம், அவருக்கு நல்ல சாப்பாடு இல்லை. இது என்னென்னா வறண்ட நிலத்தில், அதாவது உதவி செய்யுங்க, தப்பு கிடையாது, உதவி செய்யறது தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் விதையை எடுத்துன்னு போயிட்டு தவறான இடத்துல விதைச்சிடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போது சில இடத்துல பாருங்கள், பிசாசு இந்த இடத்துலையும் விளையாடிடுவான். நீ இங்கே விதைக்காத, இங்கே கொடுக்காத, இவர் நல்லா இருக்கிறாரு, அவர் கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, அவருக்கு வேணாம். இந்த ஊழியக்கார் பாவம், அவர் கணையினர் ஒரு சின்ன வீட்டில் ஊழியம் நடத்துகிறார், அவருக்கு கொடு. நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் கொடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் அது பிரச்சனை. உங்கள் விதையை எங்கே விதைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன் உங்களுக்கு வரும். ஞானம் உள்ளவர்களாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு ஆன்லைனில் பார்க்கணுன்னு கூட சொல்கிறேன், நல்ல விளையிற இடத்துல விதைங்க. நான் கூட என்னுடைய விதையை விதைக்கிறேன். எனக்கு வாரம் வாரம் வர்ற காணிக்கை தசமாகத்தில் 10ல் ஒரு பங்கை நான் வாரம் வாரம் விதைச்சிடுறேன். மாதத்துக்கு ஒரு முறை விதைக்கல, வாரம் வாரமே விதைக்கிறேன். நல்ல செழிப்பான இடத்துல விதைக்கிறேன். நான் விதைக்கிற சர்ச்சு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா 1200 கோடியில் சர்ச்சு கட்டின்னுக்கிறாரு. நான் விதைக்கிற பாஸ்டரு எத்தனை கோடியில் சர்ச்சு கட்டின்றாரு?
1200 கோடியில் இடம் வாங்கி சர்ச்சு கட்டுறாருங்க. கட்டினார்னா நம்ம பஸ் வச்சு போயிட்டு வரலாம். யோசிச்சு பாருங்க. அப்போ அது எவ்வளோ செழிப்பான இடம். ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஆனால் அவருக்கு நான் யாருன்னே தெரியாது, அவருக்கு நான் யாருன்னே தெரியாது. நான் சொன்ன மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், நம்ம சபையுடைய தசமாகத்தை கொடுத்துன்னே இருக்கிறேன். அங்கே கரெக்டாக வாரம் வாரம் கொடுக்குறேன். ஆனால் அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது. ஒருவேளை பார்த்தா சின்னதாக ஞாபகம் வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். ஆனால் நான் கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, பெருமைக்கு கொடுக்கல. நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு அவருக்கு காட்டணுன்றதுக்காக கொடுக்கல. புரியுதுங்களா? இப்போ நான் இது கூட ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில நேரத்தில் சில ஊழியக்காரங்கள் கூட இதை கேட்கலாம். ஒருவேளை அவங்க சபைகள் கூட எப்படி இருக்கலாம், அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், சபை மக்கள் ஒரு தரித்திரத்தில் இருக்கலாம். சரி, அந்த மக்கள் நல்லா வரத்துக்கு ஒரு வேளை அவருடைய மனசில் கூட கருத்து என்ன பண்ணலாம், பேசலாம். நீ ஊழியக்காரனாக இருந்து நீ என்ன பண்ணணும், விதைக்கணுன்ட்டு. அப்போ அதுக்கு தான் நான் இதை பேசுகிறேன். அப்போ நாம் விதைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, விதைக்க விதைக்க சபைக்கு வருகிற மக்களுடைய கையின் பிரயாசங்களில் நான் பார்க்குறேன், அவங்களுடைய வருமானங்களில் நல்ல வளர்ச்சி வருது. அவங்களுடைய வருமானங்களில் வளர்ச்சி வருதுங்க. அதே சமயம் சபை மக்கள் மத்தியிலையும் பார்த்துக்கிறேன், விதைக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற உயர்வுக்கும் விதைக்காதவங்க வாழ்க்கையில் இருக்கிற உயர்வுக்கும் வித்தியாசத்தை பார்க்குறேன். ஆனால் என்னால் சொல்ல தான் முடியும், உங்கள் வீட்டில் பிடுங்க முடியாது என்னால். பிடுங்க முடிஞ்சால் பிடுங்கினாலும் தப்பு கிடையாது, உங்கள் நல்லதுக்காக பிடுங்கினாலும் தப்பு கிடையாது. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து, இந்த வாரம் இவங்களை சம்பாரிச்சாங்க, இவங்க போயிட்டு மரியாதை கவரில் போட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னா நான் கூட கட்டாயப்படுத்தி கூட வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அது உங்களை வாழ வைக்கிறதுக்காக, எனக்கு பணம் வரணுன்றதுக்காக இல்லைங்க. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆள் 20,000 ரூபாயில் வரணும், 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய் போகணும், 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் போகணும், அப்புறம் 40,000லேருந்து 1 லட்சம் போகணும், 2 லட்சம் போகணும். நீங்கள் நல்லா கொடுத்து நீங்களும் நல்லா இருந்து உங்கள் பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருந்து மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு தான் அல்லேலூயா. அப்போ பொருளாதாரத்தில் விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். விதைக்காம அறுவடை வராது. நிலத்தில் விதைக்காம தண்ணி ஊற்றுனா வளராது. விதைக்காத நிலத்தில் தண்ணி எவ்வளோ ஊற்றுனாலும் வெள்ளமே ஓடினா கூட என்ன பண்ணாது, விதை இல்லாமல் வளராது நிலத்தில். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சுகத்துக்கு பேசினேன், இப்போ பொருளாதாரத்துக்கு பேசினேன். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, வசனம் சொல்லுது, அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்தான். அவன் பலத்து யாரை முறியடிச்சான்? நம்ம பலத்து பிசாசை ஜெயிக்கணும். நம்ம பலக்கிறது எதுக்கு தான் பலக்கணும்னா, அமலேக்கியரை முறியடிக்கிறதுக்கு தான் நம்ம பலக்கணும். அமலேக்கியரை முறியடிக்கிறது என்னன்னா, பிசாசின் ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்களாம் நல்லா, என்னை பொறுத்தவரை நீங்கள் நல்ல பெரிய லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்கிற பிள்ளைகளை மாறணும். மாறிட்டு சும்மா எல்லா தொட்டியும் மூட்டை கட்டி வச்சுக்கின்னு என்னைக்குன்னு அது கூடவே படுத்து தூங்கக்கூடாது. எங்கன்னா கிராமத்தில் சபைகள் வெறும் ஷீட்டில் போட்டுருக்குறாங்கன்னா நீங்கள் போய் சொல்லணும், நான் 5 லட்சம் கொடுக்குறேன், தனம் போட முடியுமா, போட்டு கொடுக்குறேன். என்கிட்ட ஆண்டவர் கோடிகளில் கொடுத்தாருன்னா நானே காரை வாங்கிக்கின்னு ஒவ்வொரு கிராமமாக போயிடுவேன். கிராமமாக போயிட்டு எந்தெந்த கிராமத்துலலாம் ஷீட்டு போட்ட சர்ச் இருக்குதோ அதுக்கெல்லாம் தளம் போட்டு கொடுத்துட்டு வருவேன். ஃபேன் இல்லாத சர்ச்சில் ஃபேன் வாங்கி கொடுப்பேன். ஃபேன் இருக்கிற சர்ச்சில் 2 ஏசி வாங்கி கொடுத்துட்டு வருவேன். ஃபேன் இருக்கிற சர்ச்சில் எல்லா ஃபேனையும் கழிட்டு, ஃபேன் இல்லாத சர்ச்சுக்கு ஃபேனை கொடு, உனக்கு ஏசியை போட்டு கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போக போகிறேங்க. பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் பூமியில் 10 கோடி வச்சுருக்கீங்க, 100 கோடி வச்சுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் அங்கே கிரீடம் கொடுப்பாரா? பரவாயில்ல, பூமியில் 100 கோடி வச்சுன்னு இருக்கிறான், முதல்ல இவனை கூப்பிடு. பரலோகத்துக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பாரு. இந்த 100 கோடியை நீங்கள் பரலோகத்துக்கு, அதாவது உங்கள் கூட எடுத்துன்னு போயிடலாம். பரலோகத்துக்கு இந்த பணத்தை கன்வெர்ட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாங்க. நற்கிரியைகள் செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு செய்யணும். நம்மளை ஏன் தேவன் பழக்கம் பண்ணுறாரு, ஏன் சுகத்தை கொடுக்குறாரு? நல்லா சுகமாக வச்சுக்கின்னு அப்படியே சாப்பிட்டு தூங்கிக்கினே இருக்கிறதுக்கு இல்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ட்ராக்ஸ் ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய சபை கூடுகையில் கலந்துக்கணும், வீட்டில் நல்லா ஜெபிக்கணும். சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு 4 பேரை பார்த்து இயேசுவை பற்றி சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்கக்கிட்ட மெதுவாக பேசி என்ன பண்ணணும், சபைக்கு கொண்டு வரணும்.
இதெல்லாம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, பலக்க பண்ணுறாரு. நாம் பலத்து அமலேக்கியரை என்ன பண்ணுமா, முறியடிக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பலத்து அமலேக்கியரை முறியடிக்கணும். வெறும் பலத்துக்குன்னே இருக்கக்கூடாது. ஏன் பலக்க சொல்றாருன்னா, நீ அமலேக்கியரை முறியடிக்கணும். அதுக்கு தான் சவுலை கர்த்தர் பலக்க வச்சாரு. ஏன் பலக்க வச்சாரு, ஸ்ட்ராங் பண்றாருன்னா, அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டு நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு சொல்லின்னு இருக்கிறதுக்கு இல்லை, எதிரியை முறியடிக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது வெறும் நான் காரில் போகிறேன், ஏசியில் தூங்குறேன், நான் சொகுசாக இருக்கிறேன், அது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. என்னுடைய பணங்களை, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை, எனக்கு கொடுத்துருக்கிற பலத்தை, ஆரோக்கியத்தை, எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா விதமான கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் நான் என்ன பண்ண போறேன்னா, தேவனுக்காக பயன்படுத்த போகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவேன். தேவனுடைய ராஜ்யம் வளரணும். அதில் யோசித்து பாருங்க. இன்னும் கூட சொல்கிறேன், நம்ம சர்ச்சு பெரிய சர்ச்சாக இருந்துன்னு வச்சுங்களேன், யாருன்னா வீடு இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு வாரம் ஸ்பெஷல் காணிக்கை எடுத்துடலாம். ஒரு ஸ்பெஷல் காணிக்கை, இவங்களுக்கு வீடு இல்லை, இவங்க வீடு வாங்கணும், ஒரு ஸ்பெஷல் காணிக்கை போடுங்கன்னு சொல்லி வாங்கி யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 பேர் 20,000 பேர் சர்ச்சு வராங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பெஷல் காணிக்கை போடு, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு வாங்கி அவங்க கையில் கொடுத்துன்னு வச்சுங்களேன், 10 லட்சம் வந்துடும். என்ன பண்ணிடலாம், ஒரு வீடுக்கு இடம் வாங்கி சொல்லிடலாம், 10 லட்சம் வந்துச்சு, இடம் வாங்கிக்கோ, வீடை கட்டிக்கோ, கருத்துக்குள் போ, நல்லா இருக்கு. நம்ம மக்கள்களே ஒருத்தர் நல்லா வச்சுக்கலாங்க. ஆனால் இதில் பெரிய என்னென்னா, பெரிய போராட்டம் என்னென்னா, நம்ம மக்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தர் பிடிக்காது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த கெட்ட குணங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் நம்மளை வாழ வைக்காது. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் பிரியமானது கிடையாது. இதெல்லாம் பிசாசு நம்மளை கெடுக்கிறதுக்காக, தேவனுடைய நன்மையை நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக அவன் கொடுக்குற ஒரு பொறாமையான எண்ணம். வசனம் சொல்லிட்டு பாருங்க, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? இது விசுவாசிகள் மட்டும் கிடையாது, ஊழியக்காரர்கள் கூட இருக்குது. ஊழியக்கார லெவலில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் நல்லா இருந்தால் இன்னும் எல்லா ஊழியக்காரனும் ஒன்றா சேர்ந்துப்பான். நல்லா இல்லாத ஊழியக்காரன் ஒன்றா சேர்ந்துக்கின்னு, அவனை பற்றி தெரியுமா, அவன் எப்படி வந்தான் தெரியுமா, எப்படி இருந்தான் தெரியுமா, இன்னைக்கு என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் என்ன பண்ணிருக்கிறான் தெரியுமா, எதனா பேசிக்கின்னு. ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க குறை சொல்லி அப்படின்னா, அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல நல்லா இருக்கிறத. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வரும். ஒரு ஆள் நல்லா இருந்தால் டக்குன்னு நம்ம மனசில் என்ன வரும், ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்ட்டு ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் வரும். அடுத்த செகண்டை அதை கட் பண்ண கற்றுக்கணும். எப்படி கட் பண்ணோம்? முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், நானும் தேவனுடைய பிள்ளை, அவங்களும் தேவனுடைய பிள்ளை. தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கும் தேவன் கிருபை கொடுக்குறார், அவங்களுக்கும் கிருபை கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு இப்போ வெளியே இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளத்தில் வரும், நானும் அதை விட நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்குள்ளே பேசிக்கங்க. அந்த பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம அமலேக்கியரை முறியடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் உள்ளே குழப்பத்தை உண்டாக்கிட்டான். ஒரு படை இன்னொரு படையை ஜெயிக்கணும்னா இந்த படை ஒற்றுமையாக இருக்கணும். இந்த படை ஒற்றுமையாக இருந்தால் தான் எதிரி படையை ஜெயிக்க முடியும். இந்த படையில் ஒருத்தருக்கு ஒத்துமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதிரியை போய் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பாருங்க, வசனம் சொல்லுது, சவுலை குறித்து சொல்லுது, அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும், நல்லா கவனிங்க, இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற ஒரு கை இருக்குது. தேவனுடைய ஜனங்களை நான் கூட பாருங்க, தேவ ஜனங்களை பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணான்னா, எப்படியாவது ஏமாற்றி வஞ்சித்து ஏதாவது ஒரு பொய்யில் நம்ப வச்சு அதில் அவங்கள கொண்டு போய் கவுத்து விட்டுடுறான். ஏதாவது ஒரு காரியத்தில் சில நேரத்தில் பாருங்கள், எப்பவுமே நம்ம நல்லா இருக்கும் போது நமக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் நாளுக்கு நாள் பலக்க 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 உங்களுக்குள்ளே பெருமை வளராதபடி பார்த்துக்கணும். எது வளரக்கூடாது, பெருமை வளராதபடி பார்த்துக்கணும். எப்பவுமே நீங்கள் எவ்வளோ நாளும் நல்லா போங்க, மேலே போங்க, எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போங்க, ஆனால் பெருமை உங்கள் கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு அதுவும் வளர்ந்துடக்கூடாது. ஆனால் பொதுவான பெரிய பிரச்சனைன்னா, நீங்கள் பலக்க பலக்க பெருமையும் பலத்துக்குன்னே இருக்கும். அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்க கற்றுக்கங்க. எப்பவுமே அது நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது, ஆனால் பாயிண்ட்டு சொல்லிடுறேன். உங்கள் மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் பெருமை வந்தாலும் முதல்ல அந்த பெருமையை நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணிடணும், சொல்லணும், ஓப்பனாக பேசணும். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன திறமை இருக்குது தெரியுமா, இந்த டேலண்ட் யாருக்கும் வராது, டக்குன்னு எங்கே போகணும் தெரியுமா, அதுதான் பெருமையின் வேர் முளைக்க ஆரம்பிக்குது. சொல்லணும், அன்றைக்கே முட்டி போட்டு, ஆண்டவரே அவர் ஒருத்தர் பாட்டு பண்ணார்,
தாய் கருவில் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. நல்ல பாட்டு இல்லை? நரம்புகள் உருவாகலை, எலும்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானது. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு திறமையை அப்போவே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவருக்கு, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, இந்த டேலண்ட்டை கொடுத்தது நீங்கள் தான்ப்பா, உமக்கு நான் மகிமை செலுத்துகிறேன், நான் சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே எனக்கு கொடுத்ததுக்காக. அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் நாளுக்கு நாள் பலத்துக்குன்னே போயிடுவீங்க. பார்த்துட்டு மற்றவனெல்லாம் கேவலமாக பார்க்குறது. என் திறமை என்ன தெரியுமா, என் டேலண்ட் என்ன தெரியுமா, உன் டேலண்ட் என்ன தெரியுமா, என் டேலண்ட்டு முன்னாடி உண்டு வராது தெரியுமா, அப்படிலாம் பேசி அதில் போனோம்னா தான் அதுதான் நம்மளுக்கு கண்ணி ஆகிடும். அதுதான் வந்து நம்மளுக்கு கீழே விழுறதுக்கு பள்ளம். உஷாராக இருக்கணுங்க நம்ம. அதிலெல்லாம் எப்பயுமே வளர்க்கும் போது பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். தேவன் வந்து பாருங்க, வசனம் சொல்லிட்டு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிசாசு வந்து நம்மளை கெடுக்கணும் அழிக்கணுன்றவன் எப்படி வந்து கெடுப்பான், எப்படி வந்து அழிப்பான்னா இப்படி தான் வருவான், பெருமை உண்டாக்குவான் நமக்கு. இப்போ நான் கூட பாஸ்டராக இருக்கிறேன், எனக்கு கூட நிறைய பெருமையாக காரியங்கள்லாம் என்ன பண்ணும் வரும், வராது இருக்காது, வரும். ஆனால் நான் அப்போல்லாம் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் இல்லைன்றதும் எனக்கு தெரியும், உங்கள் கிருபைப்பா, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் என்னை இவ்வளோ தூரம் தூக்கின்னு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. உண்மையிலே நான் சொல்லணுன்னா, ஆண்டவர் ஒருத்தர் இல்லைன்னா என் லைஃபு ஒரு கொரியர் வேலை செய்யறதுலேயே முடிஞ்சு போயிருக்கும். ஆண்டவர் ஒருத்தர் இல்லைன்னா என் லைஃப் எதில் முடிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு கம்பெனியில் ஆஃபீஸ் பாய் வேலையோ, இல்லைன்னா ஒரு கொரியர் கம்பெனியில் டெலிவரி பாய் வேலையோ, இல்லைன்னா இந்த காலத்தில் ஏதோ ஜொமேட்டோ ஓட்டி இருந்திருப்பேன், ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எதுனா ஓட்டி தான் லைஃப் ஓடி இருக்கும். ஏன்னா நான் பெரிய படிப்பு படிக்கலை, எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்க சக்தி இல்லை. அப்போது யோசிச்சு பாருங்கள், என் ஆண்டவர் இவ்வளோ தூரம் ஆசீர்வதித்து கொண்டு வந்தது காரணம் என்ன? ஏன் திறமையா, ஏன் படிப்பா, ஏன் ஞானமா? எதுவுமே கிடையாதுங்க, கர்த்தர். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்னா அதை தான் மறந்துடுறோம். பிசாசு என்ன பண்ணா நம்மளை அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருமா. உன் திறமை, உன்னுடைய பலன், உன்னுது, நீ தான் சூப்பர் ஸ்டார்ன்ட்டு. நான் சொல்லிடுவேன், நம்ம அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன். சரி, நம்ம பலக்க பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணினே வாங்க. எப்பவுமே நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் பலக்குறீங்களோ அப்போல்லாம் கூடவே பெருமையாக என்ன பண்ணோம், கூடவே வரோம். அதை தட்டி கீழே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய உயரத்தின் அளவு எண்ண முடியாத உயரத்துக்கு போயிடும், கணக்கிட முடியாத உயரத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் அதில் முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவன் வரங்களை கொடுக்குறார், வல்லமைகளை கொடுக்குறார். புரியுங்களா? எல்லாமே எதுக்காக, நம்ம பெருமைப்படுறதுக்காக கிடையாது, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கிடையாது. நிறைய இடத்துல பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? இலவசமாக தான் கொடுக்கணும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பணம் ஆக்கிடுறாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு பணம் ஆக்கிடுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். ஜனங்களை என்ன பண்ணார்? காப்பாற்றுகிற வேலை. எப்பவுமே நம்ம ஜனங்களை என்ன பண்ணணும்னா காப்பாற்றுகிற வேலை செய்யணும். நம்மளால் முடிஞ்சது ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் அதான் சொல்லுவேன், உன்னால் முடிஞ்சால் உதவி செய்ய முடியல கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் உதவி செய்ய முடியாது, ஆனால் உபத்திரவம் பண்ண முடியும், அதுலேயே இருப்பான். நான் சொல்லுவேன், முடிஞ்சால் உதவி செய், முடியாவிட்டால் அமைதியாயிரு, உபத்திரவத்தை மட்டும் உண்டாக்காதீங்க. பாருங்கள், சவுல் பலத்தான், அமலேக்கியரை முறியடித்தான், கொள்ளையிடுகிறவர்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு பலத்தான்னா நம்மளை வந்து பெருக பண்ணுவார், விருத்தி அடைய பண்ணுவார், நம்மளை நிறைய விஷயத்தில் ஸ்ட்ராங் பண்ணுவார். சுகத்தில், பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் தேவன் என்ன பண்ணுவார், உங்களை ஸ்ட்ராங் பண்ணுவார். இந்த ஸ்ட்ராங்கெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் எதுக்காக? வெறும் நம்ம சுயநலமாக வாழ்கிறதுக்காக இல்லை, அமலேக்கியரை முறியடிக்கணும். எப்படி முறியடிக்கணும்? இந்த ராஜ்யத்தை நம்ம பெருசு பண்ணும்போது அந்த ராஜ்யம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமேன். சரி, ஆனால் இந்த நாள் இந்த வசனத்தோடு நான் முடிக்கலாம். இதுக்கு மேலே இதை பற்றி பேசுக்கு ரொம்ப இல்லை, ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரத்தில் 15வது வசனத்தில் போயிடலாம், 15வது அதிகாரத்தில் போயிடலாம். நம்ம 52வது வசனத்துக்கு வந்துடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுளுடைய குடும்பத்தை பற்றி பேசுது. சவுளுடைய மனைவி பேர், பிள்ளைகள் பேர்,
சவுலுக்கு இருந்த பேர் அதெல்லாம் பேசுது. அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 52 சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். அல்லேலூயா. இதுவும் ஒரு நல்ல குணம். ஒரு பராக்கிரமசாலியை பலசாலியை பார்த்தா என்ன பண்ணிக்கிறான் சவுல் தங்கிட்ட சேர்த்துக்கினாரு. ஆனால் யார் சேர்த்துக்க மாட்டாங்க தெரியுங்களா? தன்மேலேயே நம்பிக்கை இல்லை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தன்னை விட திறமையாக இருக்கிறவங்களை என்ன பண்ண மாட்டாங்க, தன் கூட வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பயம், இவன் நம்மளோட ரொம்ப டேலண்டாக இருக்கிறான், அப்புறம் இவனால் நம்மளுக்கு எதனா ஆபத்து வந்துடும், அதனால் வச்சுக்கக்கூடாது. ஆனால் சவுல்கிட்ட அந்த பயமே கிடையாது. அது ரொம்ப நல்லதுங்க. எப்பயுமே யார்கிட்ட திறமை இருந்தாலும் அந்த திறமை உள்ளவர்களை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கூட உண்மையில் விருப்பம், நம்ம சர்ச்சில் கூட நல்ல திறமையாக இருந்தாங்கன்னா, நல்ல ஒர்ஷிப் பண்ணக்கூடிய, கீபோர்டு வாசிக்கக்கூடிய, பேடு வாசிக்கக்கூடிய திறமையெல்லாம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், அவங்களாம் யூஸ் பண்ணிடலாம் தான் எனக்கு விருப்பம். நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு என்னென்னா அதெல்லாம் ஆள் இருந்தால் நான் கொடுத்துட்டு கம்முன்னு செய்யுங்க, எவ்வளோ நாள் தான் நாங்களே பண்ணின்னு இருப்போம், நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்க ஆண்டவருக்காக அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா கொயரெல்லாம் பாடுறதுக்கு நல்ல பாடக்கூடிய ஆட்கள் என்னென்னா, இதில் என்ன பிரச்சனைனா, கொஞ்சமாவது அந்த ராகம் தாளம் கொஞ்சம் இருந்தால் பாடுறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்றுமே இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, நல்லா பாடுற 2-3 பேரை நல்லா பாடாத ஒரே ஆளுக்கு எடுத்து விட்ருவாங்க. ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களாலையும் பாட முடியாது, இவங்களும் ஒரு மாதிரி பாடின்னு இருப்பாங்க, இவங்களும் அவங்கக்கிட்ட போக மாட்டாங்க, அவங்களாலையும் இவங்கக்கிட்ட வர முடியாது. அப்போ என்ன ஆகிடும்னா ஒரே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயத்தில் திறமை இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குற மனுஷங்கக்கிட்ட நல்ல திறமை இருக்குது, அவங்கன்னா நல்ல பலசாலி திறமை உள்ளவன்னா அவனை நம்ம கூட வச்சுக்க கற்றுக்கணும். நம்ம கூட வச்சு அவனை பயன்படுத்தி அவனுக்கும் நல்லது செய்யணும், அதன் நமக்கும் நல்லது நடக்கும். தெரியுங்களா? இப்போ சவுல் பலசாலியை ஆகிலும் பராக்கிரமசாலியாகிலும் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு ஏப்பா நீ 10 பேருக்கு தலைவராயிரு, நீ 50 பேருக்கு தலைவராயிரு, நீ 100 பேருக்கு தலைவராயிரு, லீடர் ஆக்கிடுறாரு. லீடர் ஆக்குறதுனால அந்த ராஜ்யத்துக்கு அது இன்னும் பலத்தை தான் சேர்க்கும். ஆமேன். அதனால் நம்ம எப்பவுமே நம்மளை விட நம்ம கூட இருக்கிறவங்க திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவங்கள நம்ம கூட வச்சு நம்ம அரவணைத்து போக கற்றுக்கொள்ளும் வழியே அவங்கள எதிர்க்கக்கூடாது. அது ஒரு பொறாமை. எதிர்க்கிறாங்கன்னாலுமே என்னென்னா, பொறாமை இருந்தால் தான் எதிர்ப்பான். நல்ல குணம் இருக்கிறவன் எதிர்க்க மாட்டான், திறமை அப்ரிஷியேட் பண்ணுவான். இப்போ நல்ல பிளேயர்லாம் பாருங்கள், நல்ல பிளேயர்ஸு மற்றவன் என்ன பண்ண மாட்டான், குறை சொல்ல மாட்டான். ஆனால் நல்ல பிளேயர் இல்லாதவன் தான் எல்லாரையும் குறை சொல்லின்னு இருப்பான். அவர் ஒரு பேட்ஸ்மேனா, இவர் ஒரு போலரா, இவர் இப்படி போட்டார் அப்படி போட்டார், அவர் அப்படி அடிச்சார் இப்படி அடிச்சார் அப்படின்ட்டு. நல்ல திறமையாக விளையாடுறவன் திறமை உள்ளவன் என்ன பண்ண மாட்டான், மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்ல திறமைகளை தான் பார்ப்பான். ஆமேன். ஆனால் மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்லதை பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஓகே, நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளையில் கூட இந்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் அநேக காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, சவுல் பலத்தான், ஆண்டவரே அமலேக்கியரை முறியடித்தான், ஆண்டவரே அவன் இஸ்ரவேலரை ஆண்டவரே கொள்ளையிடுகளுடைய கைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சித்தான் சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் ஒவ்வொருத்தரும் பலக்கணும். ஆண்டவரே, அமலேக்கியரை முறியடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய ராஜ்யத்துக்கும் நாங்கள் உதவியாக இருக்கணும். ஆண்டவரே, அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே கூட ஆண்டவரே, சவுலை பார்க்கும்போது ஆண்டவரே அவன் பார்க்கிற பராக்கிரமசாலிகளையும் பலசாலிகளையும் தன்னுடைய இராணுவத்தில் சேர்த்து கொண்டு அவன் மேன்மேலும் பலப்பட்டான் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் கூட இருக்கிறவங்க ஆண்டவரே எங்களோடு பழகுறவங்க பேசுகிறவங்க திறமை உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. அவங்க திறமைகளை நாங்கள் பாராட்டணும். அந்த திறமை உள்ளவர்களை நாங்கள் எங்களோடு இணைத்து அவர்களையும் நல்லா வச்சுக்கணும், நாங்களும் அதன் மூலம் நல்லா இருக்கணும். நாங்கள் அதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் பேசுங்க, கிரியை செய்யுங்கப்பா.
அப்போ இங்கே வந்தது வெறுமையாக போகாதபடிக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அவர்கள் ஏதாவது ஒரு ரேமா வார்த்தையை பெற்றுக்கொண்டு திரும்பி சொல்லணும். ஆண்டவரே, இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நேரில் ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.